அத்தியாயம் 94. கதையும் கனவும். போன அத்தியாயத்துல இளஞ்செழியனை பார்த்த ராணியும் அல்லியும் சந்தோஷப்படுறதையும், யவனராணி அந்த அறைக்குள்ள வந்த இன்னொரு நபரை பார்த்து ஆச்சரியப்படுறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இலியாசு கிட்ட இருந்து இளஞ்செழியன் தப்பிச்சதை நினைச்சு அவன் கால் பக்கத்திலேயே மண்டி போட்டு பிரார்த்தனை செஞ்ச ராணி அவளோட கண்களை திறந்ததும் யவன நாட்டு படைத்தலைவர்களோட சின்னங்களை போட்டுக்கிட்டு இன்னொரு உருவம் நின்னுகிட்டு இருந்ததை பார்த்து முதல்ல பிரமிச்சு போனா. அடுத்த வினாடி சந்தோஷத்துல தாம் பாக்குறது நிஜம்தானான்னு புரியாம கண்களை கசக்கிக்கிட்டே எழுந்தா ராணி. அதே சமயத்துல புதுசா வந்த உருவம் அவளை நோக்கி பாஞ்சி வந்து அவளை அன்பா அணைச்சுக்கிட்டதை பார்த்த அல்லி அந்த அறையில என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பமா பஞ்சனையிலேயே உக்காந்திருந்தா. ராணியும் அந்த புது உருவமும் கொஞ்ச நேரம் அணைச்சபடியே நின்னுகிட்டு இருந்ததை பார்த்த அல்லி இருவருக்கும் நீண்ட நாள் உறவு இருக்க வேண்டும்னு நினைச்சுக்கிட்டே இளஞ்செழியன் பக்கமா திரும்பினா. இளஞ்செழியனோட முகம் எந்த விதமான மாறுதலையும் காட்டாம பழைய சிரிப்போடையே இருந்ததை பார்த்த அல்லி அந்த இன்னொரு படைத்தலைவனை இளஞ்செழியன் அந்த அறைக்கு வேணும்னே வரவழைச்சிருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான காரணம் என்னன்றது மட்டும் புரியாம எதுவா இருந்தாலும் பொறுத்து பார்க்கலாம்னு பேசாம அமைதியாவே இருந்தா. வேவுத் தொழில்ல பிரம்மானந்தரால நல்லா பழக்கி விடப்பட்டிருந்ததால யாரையும் பார்த்ததுமே எடை போடுற திறன் வாய்ந்த அல்லி வந்த உருவத்தோட முடி அரபு நாட்டு சிகப்பு துணியால எடுத்து கட்டப்பட்டு முடிச்சு போடப்பட்டிருந்ததை பார்த்து வந்ததும் ஒரு பெண்தான்றத புரிஞ்சுக்கிட்டு யவன மரக்கலங்களுக்கு இன்னொரு தலைவன் இல்ல தலைவிதான் இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டா. அத ஆமோதிக்கிற மாதிரி யவனராணி அந்த உருவத்தை பார்த்து அலீமான்னு ஆசையா கூப்பிட்டா. பூம்புகாருக்கு வந்த முதல் நாள்ல இருந்து ராணிய பார்க்க ஆசைப்பட்டும் முடியாம மனம் புழுங்கி துடிச்சுக்கிட்டு இருந்த அலீமா திடீர்னு ராணிய சந்திச்சதும் சந்தோஷத்துல தெளச்சு ராணின்னு சத்தமா அவளை கூப்பிட்டுக்கிட்டே அவளை இறுக்கமா அணைச்சிட்டு அவளோட கால்ல விழ குனிஞ்சா. அவளை தன்னோட கால்ல விழவிடாம தடுத்த ராணி வேண்டாம் அலீமா வேண்டாம்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் எட்ட நிக்க வச்சு திரும்ப ஒரு தடவை ஆசையா ஏற இறங்க அவளை பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு அலீமா நீதானா, உண்மையாக நீதானான்னு திரும்ப திரும்ப கேட்டா. அலீமாவோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் தார தாரையா வர ஆரம்பிச்சுது. ஆம் ராணி, நான் தான், நானேதான்னு சொன்னா அலீமா. அலீமாவோட கண்ணீரை தன்னோட கையால தொடச்சு விட்ட ராணி அலீமா நீ இங்கு வந்து நாட்கள் எத்தனை இருக்கும்னு கேட்டா. 1 மாத காலம் இருக்கும் ராணின்னு சொன்னா அலீமா. 1 மாத காலமா அலீமா? இங்கு வந்ததும் என்னை பார்க்க 1 மாத காலமா ஆயிற்று உனக்குன்னு ஆச்சரியத்தோடையும் வருத்தத்தோடையும் கேட்டா ராணி. அலீமா அன்பா ராணிய பார்த்து கோபிக்காதீர்கள் ராணி, உங்களை பார்க்க காலதாமதமானது உண்மைதான். ஆனால் அதற்கு பொறுப்பாளி நான் அல்லன்னு சொன்னா. வேறு யார் பொறுப்பாளின்னு கோவமா கேட்டா ராணி. படைத்தலைவர் தான் காரணம் ராணி. அவர் அனுமதி இல்லாமல் தங்களை பார்க்க கூடாது என்று கூறிவிட்டார். அவர் ஆணையின்படி நடந்தேன்னு திட்டமா சொன்னா அலீமா. அவர் ஆணைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டிய காரணம்னு கேட்டா ராணி. அவர் ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரணங்கள் பல இருக்கின்றன ராணின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா அலீமா. காரணங்கள் பல இருக்கின்றனவா? அத்தனை நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டு விட்டதா உங்கள் இருவருக்கும்? ஏதோ அந்த காரணங்களில் ஓரிரண்டை நான் அறியலாமா?ன்னு கொஞ்சம் பொறாமையோடையும் சந்தேகத்தோடையும் இகழ்ச்சியா கேட்டா ராணி. ஓரிரண்டு என்ன ராணி? எல்லா காரணங்களையும் நீங்கள் அறியலாம். காரணங்களை சொல்லும் முன்பு நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எதற்காக சற்று முன்பு படைத்தலைவர் எதிரில் மண்டியிட்டு அடிமை போல் உட்கார்ந்திருந்தீர்கள்னு கேட்டா அலீமா. படைத்தலைவர் முன்பு மண்டியிடவில்லை அலீமா, ஆண்டவன் முன்பு மண்டியிட்டேன்னு குரல்ல கம்பீரத்தோட சொன்னா ராணி. ஆண்டவன் முன்பு எதற்காக மண்டியிட்டீர்கள்னு கேட்டா அலீமா. படைத்தலைவரை இலியாசுவிடமிருந்து காப்பாற்றியதற்காக பிரார்த்தனை செய்யன்னு சொன்னா ராணி. ஓஹோ, அத்தனை நெருங்கிய தொடர்பு உண்டா உங்கள் இருவருக்கும்?ன்னு ராணி கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன வார்த்தைகளையே திரும்ப சொன்ன அலீமா கொஞ்சம் சத்தமா சிரிச்சா. அத பார்த்து அலீமான்னு கொஞ்சம் அதட்டலா எழுந்தது ராணியோட குரல். அலீமா தன்னோட சிரிப்பை நிறுத்திட்டு ராணிய ஏறெடுத்து பார்த்தா. ராணியும் நேருக்கு நேர் அலீமாவை பார்த்தா. அப்படி 2 பேரும் பார்த்துக்கிட்ட அந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தரை ஒருத்தர் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. படைத்தலைவனை காதலிச்சுக்கிட்டு அவனை எப்படியும் அடைஞ்சிடலாம்ன்ற நம்பிக்கையோட இருந்த ராணியும் படைத்தலைவனை காதலிச்சாலும் அவனோட மனம் வேற ஒருத்திய சுத்திதான் இருக்குன்றத சாம்பிராணி நாட்டிலேயே புரிஞ்சுகிட்ட அலீமாவும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுகிட்டதுனால 2 பேரோட நிலைமையும் சங்கடத்துக்குள்ளாகி கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாங்க. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அல்லி, ஓஹோ,
வெளிநாட்டிலும் படைத்தலைவருக்கு ஒருத்தி ஏற்பட்டாளா? சரி சரி, பூவழகிக்கு போட்டி பிரதிதினமும் பலமாகிறதுன்னு நினைச்சு சிரிச்சா. ஆனாலும் அந்த அறையில நடக்கிற நாடகம் எந்த திசைய நோக்கி போக போகுதுன்றத பாக்குற எண்ணத்தோட அந்த 2 பெண்களோட சம்பாஷணையில குறுக்கிடாம மௌனமாவே இருந்தா அல்லி. அந்த 2 பேர்ல திரும்ப பேச ஆரம்பிச்ச அலீமா ராணிய பார்த்து, விளையாட்டாக பேசியதற்கு மன்னிக்க வேண்டும் ராணி. பயங்கர மனிதனான இலியாசுவின் பெயரை கேட்டதுமே நீங்கள் பிரார்த்தனை செய்ய மண்டியிட்டீர்கள். அப்படி இருக்க அந்த இலியாசுவிடம் இருந்து என்னை காப்பாற்றிய படைத்தலைவரிடம் நான் நன்றியுடையவளாக இருப்பதில் வியப்பு என்ன இருக்கிறது? நன்றாக சிந்தித்துப் பாருங்கள். இலியாசுவிடம் சிக்கியவர்களில் இதுவரை யாராவது சொந்த நாடு திரும்பியதுண்டா? அப்படி இலியாசுவிடம் மட்டுமன்றி அவன் மதகுருவிடமும் சிக்கியவர்கள் சுயமதத்துடன் உயிருடன் ஊர் திரும்ப முடியுமா? அறிவாளிகள் பலரை நான் பார்த்திருக்கிறேன் ராணி. நீங்களும் பார்த்திருக்கலாம். ஆனால் படைத்தலைவரைப் போல் கூரிய அறிவு படைத்த தலைவரை நாம் யாருமே பார்த்திருக்க முடியாது. அதுவும் மதம் மாறுவதாக அவர் மதகுருவை கப்பலுக்கு அழைத்து வந்து மதகுருவின் கண்களில் மண்ணை தூவியது யாரும் நம்பாத பெரும் வீரக்காவியம்னு சொல்லி பேச்ச நிறுத்தினா. திரும்ப அந்த அறையில இப்படியும் அப்படியும் நடந்துகிட்டே பேச ஆரம்பிச்ச அலீமா, மதகுருவின் கண்களில் மண்ணை தூவிய பிறகு என்னையே கொள்ளை மரக்கலத்தின் தலைவியாக்கி அட்டூலிஸுக்கு கப்பலை செலுத்த சொன்னார் படைத்தலைவர். அட்டோலிஸுக்கு போகும் வழியில் அவர் என் குருநாதரான டைபீரியஸின் விரோதி என்று நினைத்து அவரை அழிக்கவும் சதி செய்தேன். எந்த யவன மருத்துவனால் அவர் தப்பினாரோ அதே மருத்துவன் அவரை அழிக்க முன்வந்தான். அப்பொழுதுதான் விளக்கினார் படைத்தலைவர் டைபீரியஸ் தங்களை சிறை வைத்திருப்பதாக. முதலில் நான் அதை நம்பவில்லை ராணி. தமிழகம் சேர்ந்தால் அதை நிரூபிப்பதாக கூறினார். தான் சொல்வது தவறாயிருந்தால் டைபீரியஸிடம் தம்மை ஒப்புவித்துவிடும் உரிமையை எனக்களிப்பதாக பிரமாணமும் செய்தார். ஆகவே என் சதியை நிறுத்தினேன். தங்கள் சகோதரரிடம் இவரை அறிமுகப்படுத்தினேன்னு சொன்னா. அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ராணி இளஞ்செழியன் பக்கமா திரும்பி, என் சகோதரனை சந்தித்தீர்களா?ன்னு கேட்டா. இளஞ்செழியன் பதில் எதையும் சொல்லாம சந்தித்தேன்னு சொல்ற மாதிரி தலைய மட்டும் ஆட்டினா. திரும்ப கதைய தொடர்ந்து சொன்னா அலீமா. அட்டுலீஸிலும் தங்கள் சகோதரரின் பெரும் மாளிகையிலும் படைத்தலைவருக்கு ஆபத்து காத்திருந்தது ராணி. யவன மருத்துவன் பந்தய புறவிகள் ஒன்றின் கால் ஒன்றில் பச்சிலை சாறு தடவி சரியான சமயத்தில் அது நொண்டும்படி ஏற்பாடு செய்திருந்தான். அப்படி குதிரை நொண்டி பந்தயத்தில் படைத்தலைவர் தோற்றிருந்தால்னு சொல்லி நிறுத்தினா அலீமா. நமது வழக்கப்படி படைத்தலைவர் சிங்கங்களுக்கு இரையாகியிருப்பார்னு லேசா நடுங்குற குரல்ல சொன்னா ராணி. ஆம் ராணி, அப்படித்தான் கதை முடிந்திருக்கும். ஆனால் சிங்கத்துக்கு இரையானது அந்த சதிகார மருத்துவன்தான். குதிரையின் காலுக்கு அவன் இழைத்த தீங்கை எப்படியோ அறிந்த படைத்தலைவர் குதிரைகளை சரியான சமயத்தில் மாற்றிவிட்டார். உண்மையை அறிந்த உங்கள் சகோதரர் மருத்துவனை சிங்கங்களிடம் தள்ளிவிட்டார்னு சொன்னா அலீமா. மருத்துவனோட கதிய பத்தி கொஞ்சமும் கவலைப்படாத ராணி. அது கிடக்கட்டும் அலீமா. ரத போட்டி என்னவாயிற்றுன்னு கேட்டா. என்ன ஆயிற்றென்றா கேட்கிறீர்கள்? அதை அட்டூலீஸுக்கு சென்று இன்னும் 50 வருடம் கழித்து கேளுங்கள். அப்பொழுதும் மக்கள் சொல்வார்கள், யாரோ எதிர்பாராத ஒரு தமிழன் எங்கிருந்தோ வந்தான். புரவிகளா புயற்காற்றா என்பது தெரியாதபடி அட்டூலிஸ் பந்தய வெளியில் பறக்க விட்டான். யவன, அராபிய, எகிப்திய தங்கங்களை குவியலாக கொண்டு போய்விட்டான் என்று மக்கள் கதை போல் சொல்வார்கள். அவர்களுக்கு கதை அது. ஆனால் எனக்கு அது கனவு போல் இருக்கிறது ராணி. அந்த பந்தய வெளியில் லட்சக்கணக்கான மக்களின் ஆரவாரத்தை கேட்டேன். வெறிப்பிடித்தவர்கள் கைகளை ஆட்டி ஆர்ப்பரித்ததைக் கண்டேன். கடைசியில் அந்த பொன்மூட்டையை அவிழ்த்து அத்தனை மக்களின் எதிரில் என் கால்களில் கொட்டினார் படைத்தலைவர். பிறகு என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை ராணி. என் கால்களில் பொற்குவியல், பக்கத்தில் யவனர்களின் பட்டத்து இளவரசர், எதிரே அன்றைய மாவீரர் படைத்தலைவர், சுற்றிலும் ஜனசமுத்திரம். எனக்கு எதுவுமே விளங்கவில்லை. அலீமா என்று என்னை யாரோ அழைத்ததால் பெயரை அறிந்து கொண்ட அந்த ஜனசமுத்திரம் அலீமா அலீமா என்று மகிழ்ச்சி கோஷத்தை கிளப்பியது. எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத அந்த மகோன்னத பதவியை தாங்க முடியாமல் நான் மூர்ச்சையானேன்னு சொல்லி நிறுத்தினா அலீமா. யவனராணியோட முகத்துல பொறாமை கொழுந்து விட்டு எரிஞ்சுது. அட்டூலிஸ் ரத போட்டியில ஜெயிக்கிறவங்களோட காதலிக்கு கிடைக்கிற பாராட்டு சக்கரவர்த்தினிக்கு கூட கிடைக்காதுன்றத தெரிஞ்சிருந்த ராணி, அங்கு அலீமாவுக்கு பதில் நான் இருந்திருந்தால் எத்தனை பெருமை கிடைத்திருக்கும் எனக்குன்னு நினைச்சு பெருமூச்சு விட்டுட்டு, பிறகுன்னு கேட்டா. பிறகு அந்த பொன்னை கொண்டு மரக்கலங்களை வாங்கினோம். மாலுமிகளை அமர்த்தினோம். இல்லாவிடில் இந்த யவன மரக்கலங்கள் ஏது? 4 மரக்கலங்களை அட்டூலிஸில் வாங்கினோம் ராணி. 2 மரக்கலங்களை இலியாசுவிடமிருந்து கைப்பற்றினோம்னு சொன்னா அலீமா. என்ன, இலியாசுவிடமிருந்து மரக்கலங்களை கைப்பற்றினீர்களா?
கேட்டா ராணி. ஆம் ராணி. மதகுருவையும் தன்னையும் ஏமாற்றிச் சென்ற படைத்தலைவரை பிடித்து சாம்பிராணி காட்டுக்கு அனுப்ப இலியாசு தீர்மானித்திருக்க வேண்டும். தமிழகத்துக்கு நாங்கள் வரும்போது யூதேமான் முனையை திரும்பியதும் எங்களை மடக்க சில மரக்கலங்களை தயாராக வைத்திருந்தான் இலியாசு. ஆனால் அவனுக்கு இப்பொழுது புரிந்திருக்க வேண்டும் படைத்தலைவர் கடற்போரில் எத்தனை வல்லவர் என்பது. யூதேமான் முனையில் காற்று அதிகம் இருந்ததால் எதிரி மரக்கலங்கள் பாய் விரித்து வந்தன. 2 மரக்கலங்களின் பாய்களை தூரத்திலிருந்தே சுழற்பந்தங்களை வீசி கொளுத்தினோம். மற்ற 2ஐ வெற்றி கொண்டு எங்கள் மாலுமிகளை விட்டு நடத்தி கொண்டு வந்தோம் சொன்னா அலீமா. எத்தனை அபாயம் சொன்னா ராணி. ஆம் ராணி. ஒவ்வொரு அபாயத்திலும் படைத்தலைவர் லாபம் அடைந்திருக்கிறார். இல்லாவிட்டால் எதிர்பாரா விதமாக சேர நாட்டு மரக்கலங்கள் 2 இவரிடம் சிக்குமா சொன்னா அலீமா. சேர நாட்டு மரக்கலங்களா கேட்டா ராணி. ஆம் ராணி. சேர நாட்டு போர்க்கப்பல்கள் 2 குமரிமுனை திரும்புகையில் எங்களை கொள்ளைக்காரர்கள் என்று நினைத்து துரத்தின. எங்களுக்கும் அந்த மரக்கலங்களுக்கும் தொலைதூரம் இருந்தது. இஷ்டப்பட்டால் நாங்கள் தப்பி இருக்கலாம். ஆனால் படைத்தலைவர் வேண்டுமென்றே எங்கள் மரக்கலங்களை திருப்பி அவற்றை மடக்கினார். போர் சிறிது நேரமே நிகழ்ந்தது. படைத்தலைவர் போர் முறையும் விசித்திரமாய் இருந்தது. அந்த மரக்கலங்கள் 2 நாழிகையில் எங்கள் கைவசமாயின. ஆக 8 மரக்கலங்களுடன் புகாரை அடைந்தோம். அத்துடன் போர் நின்றது ராணி. ராஜதந்திரம் துவங்கியது சொல்லி நிறுத்தினா அலீமா. மேலே சொல் அலீமா கேட்டா ராணி. டைபீரியஸை சந்திக்க என்னை மட்டும் அனுப்பினார் படைத்தலைவர். தங்கள் சகோதரர் டைபீரியஸுக்கு உதவ மரக்கலங்களை அனுப்பியதாக சொல்ல சொன்னார். உங்கள் நிலையையும் கவனிக்கச் சொன்னார். விசாரித்ததில் நீங்கள் சுதந்திரம் இழந்து கிடப்பதை அறிந்தேன். என்னை காப்பாற்றி சொந்த குழந்தை போல் வளர்த்த யவனராஜ குடும்பத்தின் ராணியை சிறை செய்ய முயன்ற குருநாதரை கொன்றுவிடவும் நினைத்தேன். படைத்தலைவர் தடுத்தார். டைபீரியஸ் ஒடுங்கி ராணி மறுபடியும் ராணியாக உலவும் நாள் வரும் என்று உறுதி கூறினார். நான் அவர் சொற்படி நடப்பதாக வாக்கு கொடுத்தேன். ஆகவே அவர் கேட்டுக்கொண்டபடி டைபீரியஸிடம் கூறினேன் சொன்னா அலீமா. என்ன கேட்டுக்கொண்டார் கேட்டா ராணி. புகாரில் போர் மூலம் முன்பு தம்மை டைபீரியஸ் சந்திக்க கூடாது என்று கூறினார் சொன்னா அலீமா. டைபீரியஸ் ஒப்புக்கொண்டானா அதற்கு கேட்டா ராணி. உடனே ஒப்புக்கொண்டார். மரக்கலத்தின் மற்றொரு தலைவன் முகக்கவசத்துடன் புகாரில் எங்கும் உலாவ அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள சொன்னார் படைத்தலைவர் சொன்னா அலீமா. அதற்கும் டைபீரியஸ் ஒப்புக்கொண்டான் அல்லவா கேட்டா ராணி. ஒப்புக்கொண்டார் சொன்னா அலீமா. அங்குதான் இருக்கிறது ஆபத்து அலீமா பயந்துகிட்டே சொன்னா ராணி. உடனே அவ்வளோ நேரம் மௌனமா இருந்த இளஞ்செழியன், அது எனக்கு தெரியும் ராணி. அந்த ஆபத்தை நான் வேண்டுமென்றே வரவழைத்துக் கொண்டேன் சொன்னான். காரணம் கேட்டா ராணி. அந்த காரணத்தையும் தன்னோட திட்டங்களையும் அந்த 3 பெண்களுக்கும் விளக்கத் தொடங்கினான் படைத்தலைவன். அவன் திட்டத்தை சொல்ல சொல்ல ராணியும் அலீமாவும் அல்லியும் அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க. புகாரோட பிற்காலம், ஏன் தமிழ்நாட்டோட பிற்காலமே அவன் திட்டங்களோட வெற்றியை பொறுத்துதான் இருக்குன்றத உணர்ந்தாங்க அந்த 3 பெண்களும். ஒரு உண்மை மட்டும் அந்த 3 பேருக்கும் தெளிவா தெரிஞ்சது. ரொம்ப சீக்கிரமே தமிழ்நாட்டுல பெரிய போர் மூல போகுதுன்ற உண்மைதான் அது. இளஞ்செழியன் அந்த 3 பெண்களுக்கும் விளக்கின விஷயங்களை அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.